பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும், ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இதில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களையும் இந்த மாதத்தில் உள்ள எந்தெந்த சுப நிகழ்வுகள் இருக்குங்கிறதையும் நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பயிற்சிகள் பண்ணுறோம். அதே போல் கிரக பயிற்சிகள், பெரிய கிரக பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம். அதேமாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம். அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 13/3/2024 வரலும் ஆங்கிலத்துக்கு. அது பங்குனி அடுத்த நாள் பிறக்குது. இப்போ இந்த பங்குனி பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் பொறுத்தளவுக்கு பெரிய கிரகங்கள், சின்ன கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மாத பலன்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவான் சற்றேறக்குறைய 2.5 வருஷம், ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், குரு பகவான் பிரகஸ்பதியான குரு சற்றேறக்குறைய 1 வருஷம். இதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்கள். விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் சற்றேறக்குறைய 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். சூரிய பகவான் 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். இதை தவிர சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புத பகவான் சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இதை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம். இதுக்கு பேர் கோல் சாரம் அப்படின்னு பேர். சரி, இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய 13/2/2024 அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. பிறக்கிற அன்னைக்கு காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியை முதல் ராசியாக நம்ம சொல்கிறோம். அதில் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. 1ஆம் தேதி பிறக்கும் பொழுதே புத பகவான் கும்பத்துக்கு போயிடுறார். அதே போல் மாதம் பிறக்கிற அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இதில் 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க. அது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் 19ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி 2/3/2024 அன்னைக்கு கிழமை புதன்கிழமை. புத பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு 1ஆம் தேதி வந்துட்டு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறது மாசி மாதம் 19ஆம் தேதி. இதை தவிர சுக்கிர பகவான் ஆங்கில தேதிக்கு 8/3/2024, தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 25ஆம் தேதி. அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு மாறுறாரு. எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்போ இதை மாதிரி சூழ்நிலையில் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் இந்த மாசி மாதம் இருக்குது. சரி, இதை தவிர இந்த மாதம் வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போமா. 14/2 அதாவது 13/2 மாதம் பிறக்குது. பிறந்த அடுத்த நாளே 14/2 மாசி மாதம். நம்ம இருக்கிறதுலேயே கோபத்தின் உச்சமாக இருக்கிறவர் அப்படின்றத யாரை சொல்லுவோம்? துர்வாசரை சொல்லுவோம். அவருக்கு அன்னைக்கு துர்வாசருடைய பூஜை அன்னைக்கு. அதே போல் இருக்கிறதுலையே வசந்த பஞ்சமி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த வசந்த பஞ்சமி, எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/2/2024 அதுக்கு மாசி மாதம் தேதி அப்படின்றது 4ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க ரத சப்தமி விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 22/2/2024
அன்னைக்கு தேதி மாசி மாதத்துக்கு 19ஆம் தேதி. நடராஜருக்கு அபிஷேக நாள் அப்படின்றது அன்னைய தேதியில். அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷம் 24/2/2024. ஒவ்வொரு மாதமும் மகம் வரதான் செய்யும், மக நட்சத்திரம் வரதான் செய்யும். ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம், அது மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் இதை ஒவ்வொரு இதுக்கும், அதாவது மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்தில் குரு வரதை மகாமகமாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரதை நாம் மாசி மகமாக கொண்டாடுறோம். இதை தவிர அன்றைக்கி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வருகின்ற 5/3/2024 மாசி மாதத்துக்கு 22 ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வீடு கட்டணும் அப்படின்னாக்க நல்ல நாட்கள் பார்ப்பாங்க. பட் நல்ல நாட்களுடைய வாஸ்து நாளில் அந்த பூஜையை தொடங்கினோம்னாக்க எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் போயிட்டுருக்கும். வருஷத்துக்கே குறைஞ்சபட்சம் 8லேருந்து 9 நாள் தான் வாஸ்து நாள் வரும். அது இந்த மாசி மாதத்தில் வருது. அப்போ வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாரும், இடம் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேரும் வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள். அதுக்கடுத்தது 7/3/2024 தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 24ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற பட்டத்து சங்கராச்சாரியாரான விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/3/2024 மாசி மாதம் 27 மாசி அமாவாசை. மாசி தை அமாவாசை முடிஞ்சு மாசியில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி பிறக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, காரடையான் நோன்பு அப்படின்றது கொண்டாடக்கூடியது. அப்போ இதை மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் இந்த வருஷம் பிறக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். சந்திர பகவான் இந்த ராசியின் அதிபதி இருந்தாலும் இப்பொழுது மாச கிரகத்தை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். மாசி மாதத்தின் கிரகச்சாரங்களை வச்சு பேசும்பொழுது மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வைத்து இந்த மாதத்தினுடைய பெரிய ஏற்றங்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான். என்ன சார் ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன். இப்போ மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் என்னென்னலாம் ஏற்றம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 5 10 அதிபதினு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியின் சமசப்தமத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதுவும் பெண்ணின் மூலியமாக, அதாவது பெண் பார்ட்னராக வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சிறு குறு முதலாளிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் இருக்கார். 4ஆம் அதிபதியும் போய் 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எதிராளிகள் அதாவது உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் எதிராளிகள் பார்ட்னர்ஸ் வேலை செய்வதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் அற்ற காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதும், குருவே தனகாரகன் அப்படின்றதுனாலையும் நிச்சயமாக உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால புதிய கடன்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். 11ஆம் அதிபதி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சமசப்தமத்தில் செவ்வாயோட சேர்க்கையில் நிற்கிறதுனால திடீர் ராஜயோகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த கடகராசிக்காரர்கள் அதிவேகமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழம், இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர பால் மற்றும் அந்த பால் பொருட்களை வைத்து வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த கூல்ட்ரிங்க்ஸு மற்றும் இந்த சர்க்கரை சேர்த்து தண்ணீரோடு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். திடீர் சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புத பகவானும் சரி, சூரிய பகவான்
இவர் 2 பேரும் வந்து எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அழகாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு இந்த கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு குடும்பஸ்தானாதிபதி அப்படின்றது சூரிய பகவான், களத்திர காரகன் சுக்கிர பகவான். இவங்க 2 பேருமே சப்தம பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதை தவிர வியாழன் நோக்கு என்கின்ற குரு பகவான் அவரும் 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்த யுவதிகள், அதாகப்பட்டது ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. குடும்பஸ்தானாதிபதியான சூரிய பகவான் பார்க்குறார், களத்திரக்காரகனான சுக்கிர பகவான் பார்க்குறார், பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார். அப்போ திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. சரி, இதை தவிர நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் வாக்கு தனம் குடும்பம் அப்படிம்போம். அப்போ நீங்கள் கொடுத்த வாக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தர்கிட்ட நம்ம ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்க அதை நிறைவேற்றலை அப்படின்னாக்க நம்ம மனசு பதச்சிக்கிட்டே இருக்கும், சொன்னோமே செய்ய முடியலையே அப்படின்ட்டு. அது எல்லாமே இந்த மாசி மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்தால் சில கஷ்டங்களை கொடுப்பார். என்ன ஒன்று அப்படின்னாக்க உயிர் போகாது, ஆனால் அதற்கு உண்டான சில பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிரமமான காலகட்டங்கள். என்ன ஒன்றுன்னு கூட அவர் மட்டும் தனிச்சு இல்லை, அவருடைய தகப்பன்காரனான சூரியனும் கூட இருக்கிறாரு, அவர் கூட புதனும் இருக்கிறாரு, சுக்கிரனும் இருக்கிறாரு. அதனால் அவருடைய வீரியம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த இதுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு 7ல் உச்சம் பெற்று இருக்கிறார். அப்போ பூர்வ புண்ணியம் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள். குலதெய்வ வழிபாடுக்கு இத்தனை நாளாக போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம். அதே போல் நான் என்ன தான் செஞ்சேன் சாமி, எனக்கு ஒரு ரெகக்னைஸும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்தில் உண்டாகும். அதே போல் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாத தம்பதிகளுக்கு இந்த மாசி மாதம் வம்சம் விருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக அதிகம்னே சொல்லலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கார். கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெறுது. 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி ஸ்தானம் அப்படிம்போம். உயர்கல்விக்கு உண்டான காம்படிட்டிவ் எக்ஸாமான ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு எக்ஸாமில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக வெற்றி காலம். வெறுமை வெற்றி இல்லை, எதிர்பாராத மார்க் வாங்கி வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ எதிர்பாராத மார்க் நல்ல மார்க் வாங்கி வெற்றி பெற்றாச்சு அப்படின்னு சொன்னாக்க விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைக்கும், விரும்பிய கோர்ஸு கிடைக்கும். அப்போ இதை தவிர உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு செல்லணும்னு நினைக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு பிஆர், அதாவது பர்மனெண்ட் ரெசிடெண்ட்டு, அடுத்தது விசா, அதுக்கு அடுத்தது க்ரீன் கார்டு, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர மெல்ல செல்லும் கிரகமான செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்க என்னென்ன இந்த கடகராசிக்கு செய்வாங்க அப்படின்றத நம்மளுடைய ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்கய்யா. இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவானும் 8ஆம் இடத்துல இருந்து அவர் 8ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து இருந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார். அதாவது தனகாரகன் சொல்லக்கூடியவர் அவர் கடகராசிக்கு. அப்போ தனகாரகனே தனஸ்தானத்தை பார்க்கிறார். குருவும் வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு 5க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் பகவானும் 8ஆம் பார்வையில் வந்து தனஸ்தானத்தை பார்த்துருக்கிறார். அதனால் இந்த மாதங்கள் உங்களுக்கு அற்புதமான வரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆனால் வரவுகள் வந்தாலும் செலவாகக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. ஏன்னு கேட்டால் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது
அவருடைய பார்வையும் அங்கே படுறதுனால வரவும் அதிகமாக இருக்கும், வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் அதிகமாக இருக்கும். அதே காலகட்டத்தில் புதிய தொழில்கள் தொடங்கிறதுக்கு உண்டான காலமாக அமையும். இப்போ தற்சமயம் வரவு செலவுக்கு சரியாக இருக்குன்னு சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் அமைக்கிற போது என்ன கேட்டால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு இருக்கார், அவருடைய பார்வையும் 2ஆம் இடத்துல விழுகிறது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் பண்ணி புதிய தொழில்கள் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் புதிய வேலைகளில் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த சுக்கிரன் புதன் இவங்க எல்லாருடைய பார்வையும் விழுகிறதுனாலையும் சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த மாசி மாதத்தில் ஒரு 15 தேதி போச்சுன்னா பாக்கி எல்லா கிரகங்களுமே வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதனால குருவும் பார்க்கிறார். அப்போ இந்த மாதிரியான வேலைகளை புதிய வேலைகள் புதிய தொழில் தொடங்குறது இதெல்லாம் சூப்பராக அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். அப்போ செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்குற காரணத்தினால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் விருத்தி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் வந்து அதாவது அஷ்டமத்தில் சனி பகவான் 10ல் குரு இருக்குது அப்படின்றதெல்லாம் பயப்பட தேவையே இல்லை. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சிறு சிறு தடங்களோடு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் எந்தெந்த காலகட்டத்தில் வந்து முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்றதும் சில கிரகங்களுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்றது. அதாவது அஷ்டமத்து சனியும் 10ல் குருவும் இருக்கிறதுக்கு பொதுவாகவே 1 வருஷம் 1.5 வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த சனி பகவான் வந்து டிசம்பரில் மாறினதுலேருந்து உங்களுக்கு மாற்றங்கள் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போது இதை தவிர வந்து இப்போ இருக்கக்கூடிய மாத கிரகத்துக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா கிட்ட நம்ம கேட்போம். ஐயா சொல்லுங்கள். கிரக சந்திராஷ்டமத்தை சொல்லுங்கள். அதாவது இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டியது வந்து சந்திராஷ்டம தினங்களை தவிர்க்கணும். அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது வந்து மாசி மாதம் 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் வருது. ஆங்கிலத்துக்கு 9/3/2024 சனிக்கிழமையும் 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 2 நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்களாக வருது. சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மனோகாரகன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிற போது உங்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையும் தவறான முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கக்கூடியவர். அப்போ வெளிநாடு வெளியூர் பயணம் பண்ணுறவங்க பயணங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அந்த நாட்களை தவிர்த்துட்டு வேறு நாளாக மாற்றிக்கிறங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அந்த புதிய முயற்சிகளில் தவறான முடிவு எடுத்து நீங்கள் வந்து தவறாக செய்து அதனால் வந்து பாதிப்படையும். அதனால் தவறான முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் புதிய முயற்சிகளையும் அந்த 2 நாளைக்கு தவிர்க்கணும். இது போக இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா விரிவாக சொன்னீங்க ஐயா, விளக்கமாக சொன்னீங்க, ஆழமாக சொன்னீங்க, அற்புதமாக சொன்னீங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு சந்திரன் அதிபதி. சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்றது நம்மளுடைய கும்பகோணம் அருகில் திருவையாறுக்கு பக்கத்தில் திங்களூர் அப்படின்ற இடம் இருக்குது. ஒரு முறை அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும். அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு பேர் ஸ்ரீ கைலாசநாத ஈஸ்வரர். இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சந்திரனுக்கு சனி சன்னிதானம் உள்ள இடம். ஒரு ட்ரிப்பு இந்த மாதத்தில் கண்டு அங்கே போய் தொழுதுட்டு வந்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதை தவிர அங்கே வழிபட்டுட்டு அங்கே உள்ள ஸ்தல விருட்சமான வில்வ மரத்தை 9 முறை சுற்றிட்டு வந்தீங்கன்னாலும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் விலகும். சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு எந்த கிழமையில் போகணும் அப்படின்னாக்க திங்கக்கிழமையில் திங்களுடைய ஹோரையான சந்திர ஹோரையான 6 to 7 போயிட்டு அங்கே உள்ள சந்திர பகவானுக்கு 3 நெய் தீபம் ஏற்றிட்டு 9 பிரதட்சணம் வாங்க. அதே போல் அந்த ஈஸ்வரன் கோயிலில் உள்ள ஸ்தல விருட்சத்தையும் 9 பிரதட்சணம் வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். இது யாருக்கு அப்படின்னாக்க தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாதவங்க இந்த எளிகார பரிகாரத்தை செய்யுங்க. இதை பண்ணினா கண்டிப்பாக வந்த பிரச்சனை விலகும். சரி, மொத்தத்தில் இந்த மாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு
என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கடகராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனி 10ஆம் இடத்தில் குரு அப்படின்றத வச்சு பயப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சமசப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸின் மூலியமாகவும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். மறைந்த செலவுகள் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில அசுப செலவுகளோ தேவையற்ற செலவுகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வீட்டை விட்டு பிரிந்து வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியனும் அதை தவிர புத பகவானும் இருக்கிறதுனால 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம். சுக்கிர பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால திருமண யோகமும் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ஃபிக்ஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு இந்த சித்திர மாதத்தில் அடுத்த சித்திர மாதத்தில் வந்து நிச்சயமாக கல்யாணம் நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சிறு தொல்லைகள் வந்து போகும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி உண்டு. புதிய தொழில் அமையும். புதிய வேலை அமையும். மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.